தமிழ்நாட்டோட 2026 கட்டிட விதிமுறைகள் எவ்வளோ கடுமையா மாறப்போகுது, அதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கனெக்ட் அண்ட் பில்டோட ஒரு அவசியமான மாஸ்டர் கிளாஸை தான் நம்ம இப்போ அக்குவே ராணி வர அலச போறோம். வாங்க உள்ள போகலாம். சரி, நேரடியா விஷயத்துக்கே வருவோம். நம்மள பல பேருக்கு, குறிப்பா லட்சக்கணக்கான நடுத்தர வர்க்க குடும்பங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய கனவு என்ன? ஆமாங்க, சொந்தமா ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறது தான். அந்த கனவு இல்லத்தை கட்டும் பயணத்தை எப்படி பாதுகாப்பா ஆரம்பிக்கிறது, அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஒரு நிமிஷம் இதை கற்பனை செஞ்சு பாருங்க. கஷ்டப்பட்டு உழைச்ச காசுல ஒரு 30 லட்சத்துக்கு நிலம் வாங்குறீங்க. உங்க வாழ்நாள் சேமிப்பான 50 லட்சத்தை கொட்டி வீடும் கட்டி முடிக்கிறீங்க. ஆனா கடைசியா அரசாங்க அதிகாரி வந்து நீங்க அப்ரூவல் பிளானை மீறிட்டீங்கன்னு சொல்லி உங்க வீட்டுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை மின்சாரமும் குடிநீர் இணைப்பும் தர முடியாதுன்னு நிராகரிச்சா உங்க நிலைமை என்ன ஆகும்? நினைச்சு பார்க்கும் போதே பகீர்னு இருக்குல்ல. இப்படி ஒரு மாபெரும் பேரிடர் உங்களுக்கு நடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த விளக்க தொகுப்புல நாம கிராண்ட் பேரண்ட் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு சூப்பரான முறையை பயன்படுத்த போறோம். அதாவது சிஎம்டிஏ மற்றும் டிடிசிபி கட்டட விதிகள் பார்க்க எவ்வளவு சிக்கலா இருந்தாலும் சரி, அதை நம்ம வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டிக்கு கூட சுலபமா புரியுற அளவுக்கு ரொம்ப எளிமையா உடைச்சு சொல்ல போறோம். Hello everyone, welcome to Connect and Build. We're so excited to have you here. Sit back, relax and enjoy the video. Let's get started. Like, share, and subscribe to Connect and Build to be a part of our team. பகுதி 1. பிரச்சனை மற்றும் பாதிப்பு. கட்டட விதிமீறல்களும் அதனால் ஏற்படும் விளைவுகளும். இப்போ நீங்க பாக்குற இந்த ஸ்லைட்ல ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் 2026 விதிகளோட தீவிரம். அப்ரூவல் பிளானை நீங்க 1 இன்ச் மீறினா கூட வீடு கட்டி முடிச்சதுக்கான கம்ப்ளீஷன் சர்டிபிகேட், அதாவது சிசி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த சிசி இல்லைன்னா வீட்டுக்கு கரண்ட் வராது. அதை விட கொடுமை என்ன தெரியுமா? சேட்டலைட் மற்றும் ட்ரோன்கள் மூலமா உங்க வீடு கண்காணிக்கப்பட்டு வெறும் 30 நாட்களுக்குள்ள அரசாங்கத்தால இடிக்கப்படலாம். 80 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள உங்க சொத்து ஒரே நாள்ல 0 ஆகிடும். என்ன பயமா இருக்கா? ஆமாங்க, இதுதான் நிஜம். பகுதி 2. 4 முக்கிய 2026 விதிகள். அத்தியாவசிய சிஎம்டிஏ மற்றும் டிடிசிபி விதிமுறைகள். சரி, உங்க வாழ்நாள் சேமிப்பை காப்பாத்த எந்தெந்த விதிகளை நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். முதலாவதா நாம பார்க்க போறது செட்பேக். இது ரொம்ப சிம்பிள். உங்க நிலத்தோட எல்லைக்கோட்டுக்கும் நீங்க கட்டப்போற உங்க வீட்டின் சுவருக்கும் நடுவுல கட்டாயம் விட வேண்டிய ஒரு இடைவெளி தான் இது. இதுல நீங்க எந்த ஒரு சமரசமும் செஞ்சுக்கவே முடியாது. இந்த செட்பேக் ஏன் அவ்வளோ முக்கியம்னு இந்த ஸ்லைட் ரொம்ப அழகா விளக்குது பாருங்க. வீட்டின் முன்புறம் விடுற இடம் நாளைக்கு சாலை விரிவாக்கத்துக்கும் அவசர காலங்கள்ல தீயணைப்பு வாகனங்கள் உள்ளே வரதுக்கும் ரொம்பவே தேவை. அதே போல பக்கவாட்டிலும் பின்புறத்திலும் கட்டாயம் விட வேண்டிய 1 முதல் 1.5 மீட்டர் இடைவெளி உங்க வீட்டுக்கு சரியான வெளிச்சமும் காற்றோட்டமும் வரத உறுதி செய்யுது. அதை விட முக்கியம், உங்க பக்கத்து வீட்டுக்காரர் கூட எந்தவித எல்லை பிரச்சனையும் வராம இது உங்களை காப்பாத்தும். அடுத்த முக்கியமான விதி எஃப்எஸ்ஐ, அதாவது ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ். இது கேட்க கொஞ்சம் டெக்னிக்கலான வார்த்தை மாதிரி தெரியலாம், ஆனா ரொம்பவே சுலபமான ஒண்ணுங்க. உங்க சொந்த நிலத்துல நீங்க சட்டப்பூர்வமா மொத்தம் எவ்வளோ பெரிய வீட்டை கட்டலான முடிவு செய்யற ஒரு சிம்பிளான அளவுகோல் தான் இந்த எஃப்எஸ்ஐ. பொதுவா தமிழ்நாட்டில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் இந்த எஃப்எஸ்ஐ அளவானது 1.5ல இருந்து 2.0 வரைக்கும் மட்டுமே இருக்கணும்னு ரொம்பவே கடுமையா வரையறுக்கப்பட்டிருக்கு. இத பார்க்கும்போது வெறும் நம்பர் மாதிரி தான் தெரியும். இத புரிஞ்சுக்க ஒரு சின்ன உதாரணத்தை பார்ப்போம். உங்ககிட்ட 1000 சதுரடி நிலம் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த 1.5 முதல் 2.0 அப்படிங்கிற எஃப்எஸ்ஐ விதியின்படி நீங்க உங்க நிலத்துல தரைத்தளம், முதல் தளம்னு எல்லாத்தையும் சேர்த்து அதிகபட்சமா 1500 முதல் 2000 சதுரடி பரப்பளவுக்கு மட்டுமே வீட்டை கட்ட முடியும். இதை மீறி ஒரு செங்கல் எக்ஸ்ட்ராலா வச்சா கூட அது மிகப்பெரிய சட்டமீறலா கருதப்படும். பாத்துக்கோங்க. அதே போல இது என்னோட இடம், நான் என் இஷ்டத்துக்கு எத்தனை மாடி வேணாலும் கட்டுவேன்னு நீங்க சொல்லவே முடியாது. உங்க வீட்டின் உயரம் உங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற சாலையோட அகலத்தை மட்டுமே அடிப்படையா வச்சுதான் தீர்மானிக்கப்படுது. உதாரணமா, உங்க வீட்டுக்கு முன்னாடி போற ரோடு 30 அடி அகலம் கொண்டதுன்னு வச்சுப்போம். அப்போ நீங்க தரைத்தளம் மற்றும் அதுக்கு மேல 2 தளங்கள், அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் பிளஸ் 2 ஃப்ளோர்ஸ் மட்டுமே கட்ட சட்டப்பூர்வமா அனுமதிக்கப்படுவீங்க. இதுதான் அடிப்படையான விதி. இந்த விதிகளோட இறுதியா நாம பார்க்க போறது 2026க்கான சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை விதிகள். இனிமேல் கட்டப்படுற ஒவ்வொரு புது வீட்லயும் முறையான மழைநீர் சேகரிப்பு தொட்டிகள் கட்டாயம் இருக்கணும். அதோட குறிப்பிட்ட சதுர அடிக்கு மேல கட்டப்படுற வீடுகளுக்கு சோலார் பேனல்கள் அமைக்கிறதும் இப்ப கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. பகுதி 3. ஆபத்தை தவிர்க்கும் தீர்வுகள். இவ்வளவு கடுமையான விதிகள் இருக்கும்போது உங்க கனவு இல்லத்தை எப்படி காப்பாத்துறது?
இதுக்கு இந்த மாஸ்டர் கிளாஸ் நமக்கு 2 முக்கியமான சமரசம் செய்யவே கூடாத தீர்வுகளை தருது. ஒன்னு, அரசாங்கம் உங்களுக்கு அங்கீகரிச்சு கொடுத்த பிளானை 1 இன்ச்சு கூட மாத்தாம 100% அப்படியே பின்பற்றுங்க. 2வது, முறையான உரிமம் இல்லாத கான்ட்ராக்டர்களை நம்பவே நம்பாதீங்க. அரசாங்கத்தால அங்கீகரிக்கப்பட்ட ரெஜிஸ்டர்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்கள் அல்லது ஆர்கிடெக்டர்களை மட்டுமே வச்சு உங்க வீட்டை கட்டுங்க. பகுதி 4. சிமோஸ் மற்றும் நவீன தொழில்நுட்பம், வெளிப்படையான கட்டுமானத்தின் எதிர்காலம். வீடு கட்டும்போது வரக்கூடிய பழமையான பிரச்சனைகளை நவீன தொழில்நுட்பம் எப்படி தீர்க்குதுன்னு இப்ப பார்க்கலாம். கான்ட்ராக்டரை கண்மூடித்தனமா நம்புறது, பிளானை மீறுறது, பட்ஜெட் எகிரி போறது, இந்த பழைய முறையிலிருந்து நாம இப்ப முழுமையான வெளிப்படைத்தன்மை கொண்ட ஒரு நவீன முறைக்கு மாறிட்டு வரோம். அதுதான் கனெக்ட் அண்ட் பில்டோட CMOS தளம், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் ஆபரேட்டிங் சிஸ்டம். இந்த சிஸ்டம் நிஜமாவே ஒரு கேம் சேஞ்சர்னு தான் சொல்லணும். உங்க வீட்டின் வரைபடம், நீங்க செலவு செய்யற பட்ஜெட் எல்லாத்தையும் உங்க மொபைல்லயே தினமும் கண்காணிக்க முடியும். கான்ட்ராக்டர் ஏதாவது விதிமீறல் செஞ்சா இந்த சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அலர்ட் கொடுத்து உங்களை எச்சரிக்கும். அது மட்டும் இல்லாம கட்டட விதிகள் பத்தி உங்களுக்கு வர டெக்னிக்கல் சந்தேகங்களை ரொம்ப சுலபமா தீர்த்து வைக்க நிரா அப்படிங்கிற ஒரு AI அசிஸ்டன்ட் வசதியும் இதுல இருக்குங்க. நாம அந்த விளக்கு தொகுப்போட இறுதிக்கு வந்துட்டோம். முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாஸ்டர் கிளாஸ்ல இருந்து ஒரு பவர்ஃபுல்லான வரிய உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். செங்கல் மற்றும் சிமெண்ட்ல முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி விழிப்புணர்வுல முதலீடு செய்யுங்க. தற்காலிகமான சின்ன சின்ன ஆசைகளுக்காக அப்ரூவல் பிளானை மீறுறது உங்க வாழ்நாள் முழுவதுக்கும் நஷ்டத்தை மட்டுமே கொடுக்கும். இப்ப சொல்லுங்க, உங்களோட கனவு இல்லத்தை நீங்க எப்படி கட்ட போறீங்க? விதிகளை மீறியா அல்லது முறையா மதித்தா? சிந்திச்சு பாருங்க.